கட்டினவன் நானே சொன்னாங்க. தாத்தா வேணா தாத்தா அந்த பெண்ணு தாத்தா என்னடா இனிமே இந்த நாட்டு உலகிடம் கிடையாது. அப்படி என்றால் என் தங்கி தவறு செய்யவில்லை. அவள் அல்லவா, அவள் உத்தண்ணி, அவள் பத்திரி, நானும் சேர்த்து சூழ்ச்சி. உன் தம்பி முகத்தை பார்த்துக்க முடியாது. எதை வழியும் அழைத்து விட்டேன் அவனை. பாவி அது நாசக்காரி முடித்தான் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்து நான் எழுதி கொடுத்து விட்டேன். ஐயோ நான் தவறை செய்து விட்டேன். ஐயோ இறைவா. இப்போ ஆமா காலகம் செல்ல வேண்டும் என்று ரதத்தை செலுத்த சொன்னி அந்த முதல்ல கைது செய்யலையே. நான் கழு வேண்டுமா? நீ போய் கடு மாட்டேங்க. ஆவதும் பெண்ணாடு மனுஷ அழிவதும் பெண்ணாடு. இந்த மைனரை கட்டிக்கொள்ளு. மைனரை ஆற்றை நம்பலாம், காற்றை நம்பலாம், ஆழகால விஷத்தை நம்பலாம், ஆனால் சேர்ந்து படுத்த பெண்களை நம்பாதீர்கள் என்று சொன்னார்கள். உன்னை நம்பி நான் கட்டி விட்டேன். இனிமேல் உன் முகத்தை என்னால் பார்க்க முடியாது. ஐயோ இனிமேல் இந்த கோணக்காலை என்னால் பார்க்க முடியாது. ஐயோ இறைவா. மாமா கூப்பிடுறாரு. உனக்கு கடைசி உங்களுக்கு என்னங்க வேணும்? என்னங்க வேணும்? நாடு நகரம் ஊர் பேர் இருக்கிறமா என்னங்க நீங்க பாருங்களேன். இந்த நாடு நகரம் அடுத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். அதனால இனி முதல் கொண்டு இந்த நாட்டுக்கு மகராணி நான் தான். ஆனா மனதுக்கு கிடைக்காது. இருந்தாலும் நான் போற முன்னாடி நீ வா என் பின்னாடி. சரி முன்னாடி நீ போக வேண்டும். ஆமா உன் பின்தொடர்ந்து நான் வர வேண்டுமா? ஆமாங்க. நாட்டை எழுதி தர முடியாது. எழுதி தர முடியாதுங்க. இதை விட மாட்டேன். படிச்ச தண்ணி பாப்பா விடத்தேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாடு அடிச்சேன். இவன் என்ன கேக்குறான்? போடா பூடி போட்ட பாடு போடா. அம்மா அம்மா பின்னாடி பவுடர் போட்டு வந்தவெல்லாம் முன்னாடி போய் பவுடர் கழிச்சிட்டியப்பா. முதல்ல போட்டு வந்ததே நான் தான் போட்டேன். 1050 ரூபாய் கட்டிருந்தேன். ஒண்ணும் அப்படின்னு வரல. செல்லம் செல்லம் தங்கம் செல்லம் தங்கம் இனி முதல் கொண்டு நாட்டு வளரா. ஆனா மன்னர் நீதாண்டா. உனக்கு புரியல. இந்த வண்டியை நீதான் ஓட்டணும். ஐயோ இந்த வண்டியை நான் ஓட்டணுமா? ஐயோ இங்கேயும் சீசாகி போச்சம்மா. சர்வீஸ் நான் பண்ணா 1050 ரூபாய் கட்டிட்டு பரவாயில்ல செஞ்சு மேடம். எப்படியா மேடம்? தெய்வம் நீதான் எனக்கு. அடிமாடே
அதுக்கப்புறம் இந்த ஐயோ தாழ்ந்து ஊர் பக்கம் வர நம்மள சொன்னாங்களேடா அந்த வார்த்தையை கேட்காம இந்த பாதி இந்த ரெண்டு காலத்துல நல்லா இருப்பியா நல்லா இருப்பியா குள்ளன் நம்ப கூடாதா ஐயோ நீ குள்ளனை பார்த்துருப்பேன் அம்மா பெரியோர்களை தாய்மார்களை போட்டு கேக்குது பொழுது பெண்களாக பிறந்து விட்டால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கின்றது எப்படியா தெரிஞ்சிட்டு இருக்கிறாம்மா இந்த பாதையை தவிர்த்து அநியாய அக்கிரமம் செஞ்சம்மா அதனாலதான் எனக்கு இது நிலைமை யார் அது சொல்லி போட்ட என்ன சொல்ற அது ஓட்ட பள்ளிய தக்கால் தர போற கூட நல்லது சொல்ல மாட்டாங்க நான் தான் கெட்டல இருந்து திருந்திரு சாவரப்பதான் திருந்திக்கிறேன்னு சொல்றேன் அப்ப கூட திருத்த மாட்டாங்களே யாருக்கு நல்லா திருடு ரொம்ப நீ மட்டும் எனக்கு மாமியார வந்தா வச்சுக்கோ ஒரு சிங்க குத்தி மங்க போடணும் ஞாபகம் வச்சுக்கோ அடியா தக்கால் தர வாய முடிய சொல்லிட்டேன் எப்படி சொல்ற ஓலப்பில்ல தக்கால் இருந்தாலும் பெண்களாக பிறந்து விட்டால் என் நாட்டு இளவரசி முத்தாடிக்கு போலதான் வாழணுமா என்ன மாதிரி வாழாதீங்க வீட்டுக்கு பிறந்த பொண்ணு வந்தா கையில ₹1 காசு இல்லாம என்ன பண்ணலாம் பைனான்ஸ் வாங்கியாச்சு முடிஞ்சது ஏதோ முடிஞ்சது ஒரு நாள் மன நோவாம செஞ்சு போட்டு அனுப்புங்கம்மா அப்பதான் நல்லதே நடக்கும் அதனால என்ன மாதிரி யாரும் வாழாதீங்க நான் போயிட்டு வரட்டா தேவாலப்பள்ளியா இந்த உண்மையெல்லாம் தெரிந்தவன் நான் தான் ஐயா அடர்ந்த கானகத்திலே உங்களுக்காக தண்ணி கொண்டு வந்த உன் தங்கையை கதற கதற கக்க பவு செஞ்சவனா நல்லா சுத்திங்க பாயில கையை உண்மையா தாங்க ஆடுறீங்களாடா பாயில ஐயோ கெட்டு மறைச்சிட்டானுங்களே ஐயா ஐயா இந்த வழிப்பறி கொள்ள செய்யக்கூடிய அந்த கரிகால தவறு செய்து விட்டேனையா தாகத்திற்காக தண்ணீர் கொண்டு வர சென்ற உன்னுடைய தங்கையை நான் தான் கெடுத்து விட்டேனையா நான் தான் கெடுத்து விட்டேன் கெடுத்த உடைய தங்கையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் ஐயா எப்படியோ தங்கச்சி ஒரு வாழ்வு கல்யாணம் பண்ணிவிட்டோம் நம்ம 2 பேரும் கோயில் போல சொன்னாங்க உனக்கு பார்வை தெரிய நமது அழகான இந்த கிராமத்திலே பூங்காவன தம்மனாக ஆதியிலே அங்காள பரமேஸ்வரி பாதியிலே பூங்காவன தம்மன் அந்த அம்பாளை வணங்கினார் உனக்கு பார்வையும் அவளுக்கு பைத்தியமும் சேரும் அம்மா தாயே